அக்ரிமோர் ஆப்ல இருந்து நான் ஒரு விஷயம் நல்லது. இங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இப்போ நான் அக்ரிமோர் ப்ராஜெக்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு பெருசாக கொண்டு போனாலும் என்ன நடக்கும்? ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறாங்க, திடீர்னு அவங்களுக்கு என்னால் பொருள் சப்ளை பண்ண முடியாமல் போயிடும். ஏன்னா நான் பண்ணுறது சர்வீஸ், நான் பண்ணுறது ப்ராடக்டே இல்லை. என்கிட்ட ப்ராடக்ட் இருந்தால் தான் நான் அவங்ககிட்ட டெலிவரி பண்ண முடியும். என்கிட்ட ப்ராடக்டே இல்லை, நான் பண்ணுறது சர்வீஸ். அதனால தான் அக்ரிமோர் ப்ராஜெக்டை ஒவ்வொன்றையும் ரொம்ப ஸ்லோவாக ஒவ்வொன்றையும் யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க லான்ச் பண்ணுற அளவுக்கு இப்போ டெலிவரி ஆப்ஸு, செல்லர்ஸு அண்ட் அட்மின்னு, அப்புறம் கஸ்டமர் ஆப்னு கிட்டத்தட்ட 4 ஆப் டெவலப் பண்ணியிருக்கேன். இதை தவிர டிவிக்கு ஒரு ஆப்பு, மெடிக்கலுக்கு ஒரு ஏஐ அப்படின்னு எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் தெரியுதோ அந்த ப்ராப்ளத்தெலாம் வச்சு மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ், மல்டிபிள் ரோலில் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன். பிகாஸ் இந்த இயர் எண்டுக்குள்ளே ஒரு 10 ஸ்டார்ட் அப்பை உருவாக்கணும் அப்படின்னு. இப்போ அதேக்குள்ளே 10 சாஃப்ட் ரோலில் கிட்டத்தட்ட 2 தான் முடிச்சிருக்கேன். 1 பில்லிங் சாஃப்ட்வேர், 2வது விஷயம் எஜுகேஷனுக்காக. என்னோட நெக்ஸ்ட் மூவ் என்னென்ன அடுத்த வீடியோ சொல்கிறேன். இந்த மாதிரி ஆப் டெவலப் பண்ணுறதுனால எனக்கு ஐடி கம்பெனியில் அப்ளைஸ் ஆகலாம், என்ன பண்ணலாம். ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. இங்கே ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட நோக்கமே.